நபியுடைய முழு வரலாறையும் சொல்கிறான் என்றால் அது சூரா யூசுப் மட்டும்தான். எத்தனையோ நபிமார்கள், கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தாலும் அதிலே 25 நபிமார்களுடைய வரலாறுகள் குறிப்பு மட்டும்தான் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் மூசா நபியுடைய வரலாறை பார்க்கும் பொழுது நிறைய சூறாக்களிலே அல்லாஹ் இடையிடையே தேவைக்கு மட்டும் ஒரு வார்த்தையாக அல்லது ஒரு ஆயத்தாக, ஒரு சில ஆயத்துகளாக இப்படி சொல்வது அல்லாஹ்வுடைய வழக்கம். ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு மட்டும் இந்த 12வது சூறாவான சூரத்துல் யூசுஃபில் அவங்களுடைய பிறப்பு முதல் அவர்களுடைய மௌத்து வரையும் உண்டான அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கிய ஒரு சூறாவாக அல்லாஹ் தஆலா யூசுப் நபியுடைய சூறாவை நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பிற்கினியவர்களே, அந்த சூறாவோடு கூட அழகிய வரலாறு கொண்ட ஒரு சூறா என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். அந்த குர்ஆனிலே எந்த ஒரு சூறாவுக்கும் இந்த ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்காது. அதாவது யூசுப் நபியுடைய வரலாறு ஒரு அழகான வரலாறு என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை அல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் கஸஸ் அழகிய வரலாறு என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். கணிதற்குரிய அல்லாஹ்வினர்களே, எனவே இந்த சூறாவுடைய ஆரம்பம் அழகான வரலாறு என்று ஆரம்பிக்கிற இந்த சூறா முடியும் பொழுது இப்படி முடிகிறது. என்னன்னா, அல்லாஹ் தஆலா இந்த சூறா நிறைய செய்திகளும் சொல்லிட்டு இந்த சூறாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூமின்களுக்கு நிறைய படிப்பினைகள் உண்டு, நிறைய நேர்வழி காட்டக்கூடிய, அதே போல ரஹமத்து நிறைந்த ஒரு சூறா இதுவாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறார். இந்த சூறாவை சரியான முறையிலே பொருள் விளங்கி நம்ம படிப்போமே ஆனால் மூமின்களுக்கு நிறைய படிப்பினைகள் இதில் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த சூறா நேர்வழியும் காட்டுகிறது, முக்கியமாக அவர்களுக்கு ரஹமத்தும் கிடைக்கிறது என்று அல்லாஹ் சூறாவின் முடிவிலே சொல்லித் தருகிறான்.